துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, வியாதியோடு இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். அவர் உங்களுக்கு பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு ஒளியாக இருக்கிறார். இயேசுடைய ஒளியில் நாம் நடந்தோமானால் நீங்கள் இருளை காண மாட்டீர்கள், ஒளியிலே நடப்பீர்கள். உங்களுக்கு துக்கங்கள் இருக்காது, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீர்கள். இதுவரையிலும் என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு டிவி பார்க்காதவங்க யாராவது இருக்காங்களா? டிவி எல்லார் வீட்லயுமே இருக்குதுங்களா? டிவி எல்லாருமே பார்க்குறோம். டிவி பார்க்காதவங்க யாருமே இல்லை. அப்போ டிவி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதில் என்ன நல்ல விஷயங்க இருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்த செய்திகள் தான் அதில். அவங்க தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க, இவங்க இழந்துட்டாங்க, மாமியார் மருமகளை கொண்டுட்டாங்க, மருமகன் மாமியாரை கொண்டுட்டாங்க. ஒரு நல்ல செய்தி இருக்கா? இல்லை. இன்னைக்கு நல்ல விஷயங்கள்ன்றதே இன்னைக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், சீரியலில் நல்ல விஷயம் இருக்கா? இல்லை. இப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம தேடி போய் டிவியை ஆன் பண்ணி பார்க்குறோம். நம்மளா தான் தேடி போய் பார்க்குறோம். டிவி ஆஃப் பண்ணி தான் இருக்கோம், நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா டைம் பாஸ், எனக்கு போர் அடிக்குது, நான் டிவி பார்க்குறேன், எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் வேணும், அதுக்காக டிவி பார்க்குறேன். நிம்மதியை இயேசு தருகிறார். இயேசுவே மெய்யான தேவன். என் நாமத்தினாலே நீங்கள் எதில் கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். நோயிலிருந்து விடுதலை வேண்டுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? சாபத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? வேதனை, துன்பங்கள், வறுமைகள், அநேக விஷயங்கள்ல இருந்து துன்பம், எல்லாருமே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து நம்ம விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களா? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரன் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க. ஏங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை வருது, சண்டை வருது, நிம்மதியே இல்லை என் வாழ்க்கையில. எல்லாருமே சொல்றது நாங்கள் கேட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வழியை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, பாவமான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். அல்லேலூயா.